முதலமைச்சரே சொன்னாலும் நீர்நிலையில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட வரும் குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க முடியாது, நீதிமன்ற உத்தரவு மீறி எதுவும் செய்ய முடியாது என சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட வந்த பெண்களிடம் எடுத்துரைத்த காஞ்சிபுரம் எம்எல்ஏ. காஞ்சிபுரம் மாநகராட்சி முக்கிய பிரதான ஏரியாக விளங்கும் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் திருக்காலிமேடு பகுதியில் உள்ள அலகாபாத் ஏரியில் உள்ள செடி மரங்களை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்யும் பணி தனியார் தொழிற்சாலை மக்கள் நல பங்களிப்பு நிதியிலிருந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏரியை சுத்தம் செய்யும் பணியை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி உடன் மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். 100 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட இந்த ஏரியை சுத்தப்படுத்தி சுற்றி ஏரிக்கரை அமைக்கும் பணியும் பசுமை நிறமாக மாற்ற ஏரியை சுற்றி பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ள இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் தெரிவித்தார். ஏரியை சுற்றி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட பின் சட்டமன்ற உறுப்பினரை ஏரியை சுற்றி ஆக்கிரமிப்பில் உள்ள பொதுமக்கள் சுற்றி வளைத்து தாங்கள் இருக்கும் பட்டா வழங்க கோரி சட்டமன்ற உறுப்பினரும் கோரிக்கை வைத்தனர். அவர்களுக்கு பதில் அளித்த எம்எல்ஏ, நீர்நிலை பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு முதலமைச்சரே நினைத்தாலும் பட்டா வழங்க முடியாது என நீதிமன்றம் சட்டம் போட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை மீறி பட்டா வழங்குவது மிகவும் கடினமான எம்எல்ஏ எழிலரசன் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். உடன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, யுவராஜ், மண்டல குழு தலைவர் சந்துரு, மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ், கமலக்கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநகரத்தினுடைய முக்கிய ஏரியாக இந்த அலகாபாத் ஏரின்றது இருக்குது. இது மிகப்பெரிய ஏரி, கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் அளவுக்கு பரப்பளவு உள்ள இந்த ஏரி புதர்கள் மடிந்து நீண்ட காலமாக அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்க, தூர்ந்து போனது போல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறிடுச்சு. எனவே இதை சீரமைக்க வேண்டும் என்று நீண்ட கால கோரிக்கை. அதில் எக்ஸ்னோரா இந்தியா அந்த அமைப்பு முன் வந்து கொமெட்ஸோ என்ற
இந்த பொக்லைன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோடைய ஸ்பான்சர்ஷிப்போடு இணைந்து காஞ்சிபுரத்தில் கடந்த 2.5 மாதமாக கிட்டத்தட்ட 26/3/2025 தொடர்ந்து மாநகராட்சியினுடைய சில செலவினங்களோடு சேர்த்து இந்த பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு பார்வையிட்ட பொழுது ஒரு பெரும்பான்மையான பகுதியை இன்றைக்கி சீரமைத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பகுதிகளையும் அதை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதை கரை என்று அந்த அமைக்கிறதே இல்லாமல் இருக்குது. அந்த கரையை அமைக்கணுன்ற ஒரு மிக முக்கியமான பணியையும் இப்போ சேர்த்து செய்கிறதுக்கு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு பகுதி பார்த்திங்கன்னா அதை ஒட்டியே மஞ்சள் நீர் கால்வாய் அப்படியே அதை அட்ஜசன்ட் அப்படின்வாங்க, அதை ஒட்டியே போகுது, ட்ராவல் ஆகுது. அதனால் இது அப்படியே போய் நத்தப்பேட்டை வரைக்கும் போய் சேரப்போகுது. அந்த வகையில் இந்த பண்டு இந்த கரையும் இந்த ஏரிக்கானதை நல்ல வகையில் சீரமைத்து அதை பராமரிக்கக்கூடிய வகையில் சில ரெஜிஸ்ட்ரேஷனும் ஏற்படுத்தி வச்சுட்டா நிச்சயமாக ஒரு பசுமை நிறைந்த ஒரு ஏரியாகவே இதை மாற்ற வாய்ப்பு இருக்கிறது. ஏரியை தூய்மை பண்ணியிருக்கோம். இப்போது ஏரிக்கு வர தண்ணி வழியே இல்லைங்களே, பல வருஷமாக இல்லை, இப்பயும் இல்லை. நம்ம மஞ்சள் நீர் கால்வாயே அந்த பக்கம் தான் போகுது. இதில் தண்ணி விட்டுனா ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. இந்த வீடுகள்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது. இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுது. இல்லை, ஆக்கிரமிப்பு வீடுகள் சம்மந்தமாக முடிவெடுக்க வேண்டியது வருவாய்த்துறை அது செய்யட்டும், பிறகு அதை பற்றி. ஆனால் இப்பொழுது வடிவமைக்கிற விதத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மதகு இருக்குது. மஞ்சள் நீர் கால்வாயிலேருந்து வரக்கூடிய மதகு இருக்குது. அந்த மதகு திறக்கிறது இல்லாமல் திறக்கிற மாதிரி பயன்பாடு இல்லாமல் இருந்திருக்கு பல ஆண்டுகளாக நீங்கள் சொல்கிற மாதிரி. அது ஏன்னா அதுக்கேற்ற அளவுக்கு கரை இல்லை. இப்போ மதகை திறந்தாலும் அது இங்கே நிரம்பக்கூடிய வகையில் இல்லாமல் மீண்டும் அது மஞ்சள் நீர் கால்வாய்க்கே செல்லக்கூடிய நிலை தான் இருக்கும். அப்போ அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியை ஆழப்படுத்துறது இப்போ நடந்துட்டுருக்கு. நான் அதான் முதல்ல சொன்னால ஒரு குறிப்பிட்ட பகுதி இப்போ ஆழப்படுத்துறது நடக்கிறதுனால நிச்சயமாக அந்த மதகை திறக்கக்கூடிய வாய்ப்பு வருது. மதகை திறந்தால் நிச்சயமாக இந்த பகுதி நீர்கள் வரக்கூடிய சூழல் ஆகிடும். இப்போ நிச்சயமாக உறுதியாக அந்த மஞ்சள் நீர் கால்வாயில் அப்படியே பெருகி ஓடுறதோ, அது நகர்ப்புற மக்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ, மக்கள் வாழ்கிற பகுதியில் அது நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையோ ஏற்படாது என்ற நிலை வரும்.